வண்டியில உட்கார், ஏறி உட்கார், உள்ள உட்கார், காடு உள்ள போ. என்னாச்சு? நான் அது கான்ஸ்டபிளுக்கு பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் வாயை திறந்தான். அவன் என்ன சொன்னான்னா, இன்ஸ்பெக்டர் சித்தப்பாவை லாக்அப்ல வச்சிருக்கானா. அப்புறம் அங்க என்னாச்சு கேட்டா? அண்ணா அது வந்து கான்ஸ்டபிள் சித்தப்பாவை அடிச்சதா சொன்னான். வசீம்கான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டான். குடும்பத்தை அவன் தொட்டிருக்க கூடாது. என் குடும்பத்தை அவன் தொட்டிருக்க கூடாது. இப்போ நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணாம். இப்ப என்ன அவசியம் அதுக்கு? இத பாருங்க, இது ரொம்ப விலை அதிகம். இருக்கட்டும். இது அதை விட விலை அதிகம். இல்ல, இதுவும் வேண்டாம். சித்தப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்ககிட்ட இந்த நகை எல்லாத்தையும் காட்ட சொல்லி தானே சொன்னேன். எதுக்குல விலையை பத்தி பேச? உன் கழுத்தை பார்த்து சுட்டன்னு வையன், அதுக்கப்புறம் நேரா மேல போய் யம தர்மம் கிட்ட தான் போய் பேசுவேன். எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கோ அதை மட்டும் செய்யு. இது என்ன வேலை ஜாஸ்தி சொல்லு? அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா. வாடா. சரிண்ண, எல்லாத்தையும் டப்பால போட்டு கொடுல. இடத்துல செய்தியோ விடுங்கள தேவையா பயிலும் வண்டியில இடத்துல செய்தியோ நான் யாருன்னு தெரியும்ல. விடுல விடுங்கள, சாவடிக்க விட மாட்டல. விடுங்கள, கொல்லா விட மாட்டல. விடுங்க, குடும்பம் மொத்தத்தையும் அழிச்சிருவான. விடுங்கள, எப்படியா பயிலோட உங்களை நான் விட்டு வைக்க மாட்டல. உங்க எல்லாரையும் கண்டது நம்ம வெட்டி போட போற வரல பாருல. எதுக்கு பாயண்ணா எனக்கு இப்படி தூக்கி வர சொன்னீங்க? அப்புறம் வேற எப்படி பண்ணணும்னு நீயே சொல்லு. உம்மாடா, நீ என்ன பிறை நிலவா? உன்னை பாக்குறதுக்கு நோம்பு வைக்கணுமா? பொண்ணு விஷயத்துல மாட்டிக்கிட்டானா? ஒருத்தையோட சுத்திக்கிட்டு இருக்கான். முழு முறையை யோசிச்சு பேச யாரும் தெரியல உனக்கு. இல்லடா, சொல்றத கேளு. இன்னையில இருந்து நீ எப்பவுமே பூஜாரியான கூடவே இருக்கணும். நான் ஒரு முக்கியமான வேலையா கோரக்பூர் போறேன். பிலால் என் கூட வருவான். இதுக்கப்புறம் பொட்டச்சிங்க கூட சுத்தாத. வேலையில மட்டும்தான் கவனம் இருக்கணும். இனிமே அந்த பொண்ணை பார்க்க போகும்போது வாயில இந்த பான் புண்டையை போடாத. எப்படியா பசங்களா, வேலையை நிறுத்துங்கடா. ஏன்டா என்ன பிரச்சனை? மேட்ரு என்னன்னு சொல்லு. நாங்க இங்க வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க யாரோட வேலை நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியாப்பா? வேற கேட்டாண்டா இந்த இடத்துலயே உச்சா போயிடுவே நீ. உன்னோட அப்ப விஜய் சிங்கோட வேலைடா இது. விஜய் சிங்கோட வேலையா? இங்க பாருப்பா, விஜய் சிங்கோட வேலையாப்பா. நான் தான் கொஞ்சம் யோசிக்காம பேசிட்டேன். நாங்க அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். நம்ம வேலைதான் அப்படின்ட்டு இறங்கிட்டோம். வேலை நடக்குதா இங்க? நான் தப்பு பண்ணிட்டேன். அவனாவது விஜய் சிங்காக இங்க வேலை செஞ்சுக்க. அப்புறம் ஒருத்த விடாம எல்லார் கழுத்துல கயிறை கட்டி
நீங்க தலைகீழ தொங்க விட்டுருவேன். எப்படியா பசங்களா, ஓடுங்கடா. வசிமோட ஆளுங்க நம்ம ஆளுங்களை எல்லா இடத்துலயும் தூக்குறாங்க. எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி தலைமறைவாவே வாழ்றது? நம்ம பசங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கேட்டா நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணா நான் சொல்றது கேளுங்க. அண்ணா கொஞ்சம் கேளுங்கண்ணா. எங்க அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே போலீஸ் உங்களை இப்ப தேடிட்டு இருக்காங்க. யாராவது உங்களை பார்த்துட்டா உங்க உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஆபத்தா? பயப்படாத. பசங்க கிட்டே பயப்பட வேண்டாம்னு சொல்லு. சரியா? நான் அண்ணா, வந்துடுறேன். நான் உங்க கூட வரேன். வேண்டாம். அண்ணா ஜாக்கிரதையா இருங்கண்ணா. ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ராவணனை இதுபோல் அழிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு சாகாவரம் கிடைத்துள்ளது. அப்படி என்றால் ராவணனை கொல்லவே முடியாதா விபீஷணா? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உயிர் இழப்பதற்கான காரணம் கண்டிப்பாக வந்தே தீரும். ராவணனுடைய அழிவிற்கான காரணம் அவன் தொப்புளில் மறைந்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு தடவை அப்படியே பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. அப்புறம் நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. அதே சேம் டைலாக் இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. கரெக்டா பண்ணுங்க. பிரபு, ராவணனை இப்படி அழிக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு சாகாவரம் கிடைத்துள்ளது. அப்படி என்றால் ராவணனை அழிக்க வழியே இல்லையா விபீஷணா? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உயிர் இழப்பதற்கான காரணம் கண்டிப்பாக வந்தே தீரும். ராவணனுடைய அழிவிற்கான காரணம் அவன் தொப்புளில் மறைந்திருக்கிறது. வணக்கம் தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. சரி, எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. பெரிய தாடி வச்சிருக்கானே, அங்கிட்டு வாங்க. என்ன விஷயம்? நல்லா சுடுமா? நல்லா சுடும். கடைசியா எப்ப சுட்ட? சரியா ஞாபகம் இல்ல. போட்டேன்னு வைக்கேன். மண்டையில மயிறு தான் இருக்கும், மூளை ஒரு மண்ணாகட்டி இல்லையா உனக்கு? ஜாக்கிரதையா பாத்துப்பியா? அதெல்லாம் பாத்துக்கோங்க. உள்ள பக்கெட் கமெண்ட் இருக்குல்ல, பிளாக் ஹெட் கமெண்டோ. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தான் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிங்கண்ணா. அவன ஒரு கணக்கு அலட்சியமா இருக்காதா? சரி கிளம்பு. சரிங்க. என்ன சாவடிக்காம விட மாட்ட போல இருக்க. இங்க என்னத்த பண்ணுத? இந்த மலை ஏறி அங்கிட்டு வந்த? சும்மாரு. உனக்கு என் ஞாபகமே வரல. என்னால அப்படி இருக்க முடியலதான் வந்துட்டேன். என்ன உனக்கு பைத்தியத்தை பிடிச்சிருச்சா என்ன? நான் இங்கிட்டு கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டு கிடக்குதேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி நீங்க என் கூடவே இருங்க. எனக்கு மனசு சரியில்லை. இன்னைக்கு ராத்திரி நான் வந்துருவேன். ஆனா இங்க எனக்கு தெரியும். என்ன? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே. வேலை வேலை வேலை. உங்களுக்கு இமேல காதலே இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? சரி, நான் இங்கிட்ட ஏதாவது செய்ய பாக்குறேன். ஏதாவது செஞ்சுட்டாங்க வரேன். உனக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா என்ன? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கே இரு, நீ எங்கேயும் போயிடாத. வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் வெயிட் பண்றேன். வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத. இல்ல, இங்கிட்டு வா. அவனோலையும் கூப்பிடு.